ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படிங்கிற விர்ச்சுவல் மிஷினுக்கான சாஃப்ட்வேரை நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசில எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேரோட அபிஷியல் வெப்சைட்டோட லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்துக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விர்ச்சுவல் பாக்ஸோட அபிஷியல் வெப்சைட் வந்து ஓபன் ஆகும். இந்த வெப்சைட்ல மேல டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படிங்கிற விர்ச்சுவல் மிஷினுக்கான இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ், மேக், லினக்ஸ் மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் அவைலபிளா இருக்கு. உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாம விண்டோஸ் 11 பிசில தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். நமக்கு ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் தான் தேவை. இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓபன் ஆகும். நீங்க டவுன்லோட் பண்ண போற விர்ச்சுவல் பாக்ஸோட சாஃப்ட்வேர் உங்களுடைய சிஸ்டத்துல எந்த இடத்துல சேவ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட்ஸ்ல வந்து கொடுத்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான லொகேஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நாம இப்போ விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். நாம இப்போ ப்ரௌசரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க உங்களுடைய சிஸ்டத்துல எந்த ஃபோல்டர் லொகேஷன்ல விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த லொகேஷனுக்கு வந்து போகணும். நான் பாத்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்ல வந்து கொடுத்தேன், அதனால இந்த ஆப்ஷனுக்குள்ள போறேன். எனக்கு விர்ச்சுவல் பாக்ஸோட சாஃப்ட்வேர் இங்க இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் மேல டபுள் கிளிக் பண்ணி எப்பவும் போல சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ல இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஸ்கிரீன் வந்து கிடைக்கும். இதுல எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றதுக்கான செட்டப் ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆகும். இதுல கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஐ அக்ரி த டேர்ம்ஸ் ஆஃப் தி லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க காட்டக்கூடிய ஃபோல்டர் லொகேஷன்ல தான் நாம இப்ப இன்ஸ்டால் பண்ண போற விர்ச்சுவல் பாக்ஸோடைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகும். உங்களுக்கு இந்த ஃபோல்டர் லொகேஷன் வேணாம், வேற மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் ரெக்கமெண்ட் பண்றது டிஃபால்ட்டா இருக்கிறத விட்டுருங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க வார்னிங் அப்படின்னு போட்டு நெட்வொர்க் டிஸ்கனெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம இப்போ நம்மளோட சிஸ்டத்துல விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம் இல்லையா, இந்த ப்ராசஸ் அப்போ உங்க சிஸ்டத்துல இருக்கக்கூடிய நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கீழே இருக்க எஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அகைன் எஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த 3 ஆப்ஷனும் இந்த மாதிரி டிக் பண்ணி ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு பாத்துக்காங்க. இல்ல அப்படின்னா உங்க மவுஸை யூஸ் பண்ணி இந்த பாக்ஸ் மேல கிளிக் பண்ணீங்கன்னா டிக் வந்து விழும். இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வந்துடும். இன்ஸ்டால் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால் ப்ராசஸ் வந்து நடக்கும். நீங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணாலே போதும். நம்மளுடைய சிஸ்டத்துல விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி இருக்க இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணி எடுத்து விட்டுருங்க. ஃபினிஷ் கொடுங்க. இப்போ உங்களோட டெஸ்க்டாப் ஸ்கிரீன்ல பாருங்க, ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் சொல்லிட்டு விர்ச்சுவல் பாக்ஸோடைய ஐக்கான் வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த ஐக்கான் இல்ல அப்படின்னா கீழே இங்க இருக்க விண்டோஸோடைய ஸ்டார்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. மேல சர்ச்ல போயிட்டு ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்ஸ்டால் பண்ண விர்ச்சுவல் பாக்ஸோடைய சாஃப்ட்வேர் வந்து கிடைச்சிரும். இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆகும். அவ்வளவுதான், நம்ம நம்மளோட சிஸ்டத்துல விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பரா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாம இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேருக்குள்ள எப்படி நாம நமக்கு தேவையான ஓஎஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.